வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் ஒடிஷி மொழி கவிஞர் அடிகாபி சரளாதாஸ் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு 2024 ஆண்டுக்கான கலிங்கா ரத்னா விருதை வழங்கினார். மேலும் சரளா சம்மான் விருதை திரு விஜயா நாயக்கருக்கும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் பல்வேறு மொழிகள் மற்றும் மதங்களிடையே இந்தியா எவ்வாறு ஒற்றுமையாக உள்ளது என்பதை கண்டு உலகம் வியப்படைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2026 ஆண்டு பத்ம விருதுக்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 31 தேதி வரை அனுப்பலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த விண்ணப்ப பரிந்துரைகள் தேசிய விருதுகள் தளத்தில் ஆன்லைன் மூலம் மட்டுமே பெறப்படும் என்றும் விண்ணப்பம் குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சக இணையதளத்தில் விருதுகள் மற்றும் பதக்கங்கள் என்ற பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 21 தேதி தொடங்கி வரும் ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வரை நடைபெறும். முன்னதாக 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட உள்ளது. இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்வதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பையும் கோரவுள்ளது. 7 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகளின் ஆதார் பயோமெட்ரிக் பதிவுகளை புதுப்பிக்குமாறு பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களை இந்திய தனித்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள விதிமுறைகளின்படி 5 முதல் 7 வயது வரையிலான குழந்தைகளுக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தலுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது. ஆனால் 7 வயதை கடந்த குழந்தைகளுக்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து உருகுவே நாட்டிற்கு வெள்ளரிக்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வெள்ளரிக்காய் ஊறுகாய் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பிரத்யேக ரகத்தை சேர்ந்ததாகும். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷயா சென் மற்றும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை இன்று களம் இறங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.